வெல்கம் பேக் டு ஜீரோ டு ஹீரோ சீரீஸ். இந்த சீரீஸில் இது 3வது வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ப்ரைஸ் ஆக்ஷன் இது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணிட்டு தான். அதே மாதிரி இந்த வீடியோவில் 4 ட்ரேட் எடுக்க போகிறோம். 4 ட்ரேடில் நான் 2 ட்ரேட் ஸ்கேல்ப் பண்ண போகிறேன். மீதி 2 ட்ரேட் ஸ்விங் ட்ரை பண்ண போகிறேன் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. ஒருவேளை மார்க்கெட் வேறு மாதிரி டேர்ன் ஆச்சுன்னா நான் அந்த ஸ்விங் ட்ரேட் கூட ஏர்லியாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அகெயின் ஃபர்ஸ்ட் நம்ம வாலட்டைலான பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேருக்கு போயிட்டு 24 hours சேஞ்சில் ஹை வால்யூமில் எனக்கு எது ட்ரேட் ஆகிருக்கோ அதை செலக்ட் பண்ணுறேன். EDUங்கிற காயினை இந்த இதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் 19% மூவ் இன்றைக்கி மட்டுமே ஆகிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நல்லாவே டாப் அவுட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இது ட்ரேடிங் வியூ சார்ட்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ EDU USDT பெர்பெச்சுவல் கான்ட்ராக்ட் பைனான்ஸ் இருக்கிறது ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபியூரி ஏவும் பியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைவர்ஜன்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும். இந்த மார்க்கெட் செஷனை வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் செஷனில் மூவ்ஸ் நிறையா இருக்கும், அதுக்காக தான் நான் அதை போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் செஷன் செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த வீடியோக்காக. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அழகாக ஒரு ட்ரெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துலேருந்து. ஸோ நான் அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதாவது எத்தனை டைம் அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணல, அட்லீஸ்ட் மினிமம் 2 இருக்கணும். இப்போ இதோட ஹை லோவெல்லாம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்காக வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு மாற்றிட்டு இப்போ இருக்க ஹை அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ண ஒரு சப்போர்ட் ரீஜனையும் நான் செக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா மினிமம் 2 வாட்ச் இருக்கணும். மோர் நம்பர் ஆஃப் டச்சஸ் ப்ரைஸில் இருந்தால் அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த லைன்ஸ் வரையணும். இப்போ டைவர்ஜன்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க, அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா இங்கே ஹையர் ஹை ப்ரைஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, லோவர் லோ ஆசிலேட்டரில் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் இங்கே 1 hour சார்ட் போடுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 hour சார்ட்டில் கீழே ஆசிலேட்டரில் ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. அதை பிரேக் பண்ணும்போது ஒன்றுமே ப்ரைஸ் கீழே போகும். ஸோ கண்டிப்பாக இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது ப்ரைஸில். ஸோ பார்த்திங்கன்னா கேண்டில் விக் ஃபார்ம் ஆகுது. இப்போ கூட ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா நான் வரைஞ்ச அந்த நெக்ஸ்ட்டு லோ வரைக்குமே சப்போர்ட் இருக்குல்ல அங்கே போகும். ஸோ அதனால் நான் ப்ரைஸை ஃபுல்லாக எல்லா அமௌண்ட்டும் கேபிட்டல் யூஸ் பண்ணி ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறேன். இது ஸ்கேல்ப்பாக இல்லை ஸ்விங் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அந்த சப்போர்ட் ரீஜனில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பொசிஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இருக்கிற எல்லா மார்ஜினுமே யூஸ் பண்ணிட்டேன். கிராஸில் மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் போகும். பட் ஆனால் நல்லாவே கீழே போகலாம். ஆனால் நான் அதோட ரீசன்ட் லோ ஸ்கேல்ப்பாக வச்சுக்கிறேன். அதாவது ரீசெண்டாக ஒரு லோ போச்சு இல்லை, அதை டேக் ப்ராஃபிட் ஏரியாவே வச்சுருக்கேன். அதாவது ஸ்கேல்ப்னா இதுவே ஸ்விங் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஹிச்சிமோக்கு க்ளவுட் வரைக்குமே வைக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஸ்கேல்ப்பாக வச்சுக்கிறேன். ஏன்னா அதுவே பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் $90ங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம இனிஷியல் கேபிட்டலோட அமௌண்ட் இல்லை, $100, $90, 90% அதில். ஸோ நான் ஆர்டர் செட் பண்ணிட்டேன். இதெல்லாம் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறேன், கரெக்டான ப்ரைஸில் வச்சுருக்கோமா டேக் ப்ராஃபிட் இது எல்லாத்தையும்ட்டு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியாமல் ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்காக இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். நான் எல்லாத்தையுமே இதில் கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். இதை நான் ஒரு இண்டிகேட்டர் வச்சு மட்டும் நான் ட்ரேட் பண்ணல, அப்படி ட்ரேட் பண்ணவும் முடியாது. ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போது ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமேல் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமேல் அப்படியே ஐடியலாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு செட்டப் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். பட் இருந்தாலுமே அப்பப்போ நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படியாவது ப்ரைஸ் ரியாக்ஷன் வேறு மாதிரி மாறுதா, இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட் வேறு பக்கம் ஏன் போகுதான்ட்டு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக டவுன் ட்ரெண்ட் தெரியுது. 15 minutes சார்ட்லேயும் பார்த்துட்டேன், 1 hourலேயும் பார்த்துட்டேன், கிளியராக தெரியுது. ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் போக வேணாம். ஏன்னா நம்ம இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஷோராக ப்ரைஸ் கீழே வரும் நல்லாவே.
ஆனால் எது வரைக்கும் கீழே வருங்கிறது தான் வந்து கொஷின். அதுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் ரீஜன்ட்ட அங்கே வந்து கொஞ்ச நேரம் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் வந்து அதுக்கு கீழே போகும். இன்னுமே வந்து ப்ரெஷர் வந்து செல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமே அதையும் தாண்டி ப்ரைஸ் கீழே போகும். ஆனால் அதுக்கு டைமும் அதிகமாக எடுக்கும். ஏன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளாச்சும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த இது ப்ளே அவுட் ஆகிறதுக்கு ஃபுல்லாக. அதாவது ஃபுல்லாக அதோட பொட்டென்ஷியல் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபர்ஸ்ட் 2 trades வந்து ஸ்கேல்ப்பாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டு 2 trade வந்து வேணால் உங்களுக்கு நான் ஸ்விங் பண்ணி காட்டுறேன். ஸ்விங்கில் கண்டிப்பாக அதிக ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைனை டச் பண்ணுற இடத்துக்கு வந்துருச்சு. நான் இது ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே பை ப்ரெஷர் இப்போ நல்லா தெரியுது. இப்போ இந்த கேண்டில் நான் வந்து அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். அங்கே வந்து செல் அதிகமாகவும் பை ப்ரெஷர் போகுது. ஸோ அதனால் நான் இங்கே இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சொன்ன மாதிரி ஸ்கேல்ப் தான் நம்ம ஓப்பன் பண்ணி 1 hourக்குள்ளே தான் எனக்கு டைம் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் $58. இப்போ இதை நம்ம எக்ஸலில் எழுதிக்கலாம். 15 தானே ட்ரேட் எடுத்திருக்கோம், 15th க்ளோஸ் பண்ணிட்டோம். 50 நிமிஷம் தான் அதோட டியூரேஷன். EDU USDT பேர் ஷார்ட் பொசிஷன். என்ட்ரி வந்து 1.31. அதோட பொசிஷன் சைஸ் வந்து 1885. அதோட நோஷனல் வேல்யூ இது. ஸ்டாப் லாஸ் 1.35. டேக் ப்ராஃபிட் வந்து 1.27 எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபீஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஃபிட் ஆஃப்டர் ஃபீஸ், டைவர்ஜன்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த ட்ரேடை எடுத்திருந்தோம். ஸோ இப்போ அடுத்த ட்ரேட் பார்க்கலாம். அடுத்த ட்ரேட் வந்து இதையே கூட நம்ம வந்து ரீடெஸ்ட்டில் கூட எடுக்கலாம், இல்லை வேறு பேர் கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு இப்போயே எடுக்க முடியும்னா கூட இன்னொரு ட்ரேட் உடனே வந்து இதோட ரீடெஸ்ட்டில், ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மறுபடியும் கீழேருந்து மேலே டச் பண்ணிட்டு கீழே போகும் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா. இல்லை பவர்ஃபுல்லாக பை வந்து இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகும். அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஃப்டர் 3 years பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்மளுக்கு ஒரு வீக் வந்தோடனே ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. பட் ஏன் இந்த பொசிஷன் இப்போ ஓப்பன் பண்ணேன்னா, அதை டச் பண்ண அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணதுனால மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு அழகாக விக் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ வந்து செல்லர்ஸ் வந்து அங்கே கிளியராக செல் பண்ணுறாங்கன்னு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ப்ரைஸ் டச் பண்ணிடுச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி ட்ரெண்ட் லைனில் வந்து ஒரு ஹையர் விக் வந்து மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா, லாங் விக் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நாம் ஆல்ரெடி மார்க் பண்ண இடத்துலையும் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ அதுவும் ஒரு லோ தான், அது ஒரு சப்போர்ட் ரீஜன் தான். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு பழைய இதுலேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ பழைய இது க்ளோஸ் பண்ணோம்ல, அந்த இடத்த வந்து நான் மறுபடியும் இதுவாக வச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே கிளியராக ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து நான் டேக் ப்ராஃபிட்டாக வச்சுக்கிறேன். ஸோ $83 அங்கே போச்சுன்னா சரி பார்க்கலாம் அங்கே போகுதான்ட்டு. ஸோ மீன்வைல் இந்த இதை பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ப்ரைஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறோமோ, அதாவது மோர் தென் 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம், 3 கனெக்ட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. ஸோ அதுக்கப்புறமேலு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தோம். இப்போ செகண்ட் ட்ரேட் வந்து அப்படியே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இங்கேயும் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணல, ஹையர் லோவில் தான் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டாஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, லாங் விக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் அதை பிரேக் பண்ணாது. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனே நம்மளுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணுது வந்து அங்கே செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 4 மணி நேரம் கழித்து ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் $83 ப்ராஃபிட் காட்டுது. நம்ம இப்போ வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் 3 years பார்த்தீங்கன்னா நாம் எங்கே ப்ரிடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம பழைய எக்ஸிட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகுது. ஏன்னா அங்கே வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த இடத்துல வந்து கிளியராக இருக்குது. இதையும் எக்ஸலில் எழுதிக்கலாம். 15 அன்றைக்கி எடுத்திருக்கோம், சேம் டே 15th க்ளோஸ் பண்ணியாச்சு. சேம் EDU பேர் ஷார்ட் பொசிஷன் தான் இதையும் எடுத்திருந்தோம். பேரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. 1.31 என்ட்ரி, அதோட பொசிஷன் சைஸ் வந்து 2380. அதோட நோஷனல் வேல்யூ. எக்ஸிட் சேம், ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். டேக் ப்ராஃபிட் 1.28. இதுக்கு ஃபீ வந்து 1.25. $84 வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் ஃபீஸ். இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸில் 2.6% மூவ். ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட்டில் இந்த ட்ரேடை எடுத்திருந்தோம்.
இப்போ இதே பேரில் கூட ஸ்விங் பண்ணலாம், ஏன்னா டெய்லியில் பார்த்தீங்கனாலும் வந்து ட்ரிகர் ஆகி தான் இருக்குது. ஐ மீன் ஃபுல்லாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகி தான் இருக்குது, ப்ரைஸு கீழே வர தான் போகுது. பட் ஆனால் ஒரே பேர் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேறு பேர் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஒரு வாலட்டைலான பேர் CFX USDT பேர் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸ்விங் பண்ண போகிறோம், அதனால் வந்து நான் வந்து லெவரேஜை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், 8x லெவரேஜ் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த செட்டப் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து அழகாக மார்க் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக அங்கே போனால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை, எப்பவுமே பர்ஃபெக்ட் என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நான் இப்போயே வந்து என்டர் ஆகிடுறேன். ஸோ நான் வந்து என்டையர் அமௌண்ட்டையுமே வந்து ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணுறேன். இங்கே லெவரேஜ் வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 8x லெவரேஜ். இதோட கம்மியாக நீங்கள் எடுக்கலாம் ஸ்விங்னா. நான் வந்து இது கான்ஃபிடென்ட்டாக இருக்கனால வந்து 8x லெவரேஜ் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரைஸ் இதுக்கு மேலே கூட போயிட்டு வரலாம், பட் போகாமையும் போகலாம். ஸோ அதனால் இந்த எக்ஸாக்ட் என்ட்ரி, இந்த பர்ஃபெக்ட் என்ட்ரிக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவோங்கிறதுக்காக நான் வந்து இப்போவே என்டர் ஆகியிருக்கேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு நீங்கள் வந்து இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் ப்ரைஸோட கனெக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து மோர் தென் 2-3 டச்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் வரைஞ்சிருக்கேன். நான் அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்துச்சுன்னா வந்து நம்ம லாஸை புக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு அங்கே போகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த அதுக்கு கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவலே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு மேபி போயிட்டு கீழே வரலாம். ஸோ இது வந்து ஸ்விங் பண்ணுறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லோ லெவரேஜ் தான் எடுத்திருக்கோம், அவசரப்பட தேவையில்லை. எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இந்த ட்ரேடை வந்து நான் இப்படியே விட போகிறேன். எப்படி இது ப்ளே அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் ஒரு 1 டே ஆகிடுச்சு, ஒரு 24 hours கழித்து நான் வந்து பைனான்ஸ் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா $141 ப்ராஃபிட்டில் இருக்குது. மேபி நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட டேக் ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ வந்து இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை இபிஐ கூட க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கிளியராக வந்து இப்போ இருக்க பைனான்ஸ் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் ஆகிற ஏரியாவும் ப்ரீவியஸாக அதே ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் 2 டைம் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறது இதில் கிளியராக தெரியுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நாமளும் ஷார்ட் பண்ணோம் இந்த பொசிஷனை. ஹை லிவரேஜ் தான் 8xுமே, பட் ஒரு ஸ்விங்குக்கு 6x பிலோ தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் 8x எடுத்துருக்கேங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஸ்விங் பொசிஷன் போகிறீங்கன்னா 6x கீழே எவ்வளோ எடுத்தாலுமே பரவாயில்ல, 3x கூட சூப்பர் தான். 3x கீழேயும் எடுக்காதீங்க, அதுக்கு அது ஏன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பெருசாக லெவரேஜ் கிடையாது அது. ஸோ 3x to 6x ஸ்விங் ட்ரேட்னா எடுங்க, ஸ்கேல்ப் ட்ரேட்னா 12x வரைக்கும் எடுங்க. இந்த மாதிரி ஹை வாலட்டைலாக இருக்கும்போது இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் சின்ன மூமெண்ட்லேயே நம்மளுக்கு அதிக ப்ராஃபிட் வரும். ஸோ இப்போ வந்து நான் ட்ரேடிங் வியூ சார்ட் காட்டுறேன். இப்போது நம்ம என்ட்ரி கிட்ட ப்ரைஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா $181 ப்ராஃபிட் காட்டுது. ப்ரைஸ் இப்போ கீழே வந்திருக்கு ஆஸ் வி ஸ்பீக். நான் இப்போ வந்து சார்ட் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் வந்து நம்ம டேக் ப்ராஃபிட். இங்கே ஷோராக போகலாம், பட் நம்ம ஆல்ரெடி வந்து 1 டே வெயிட் பண்ணியிருக்கோம், 24 hours ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இந்த கேண்டில் வந்து எவ்வளோ டியூரேஷன் போயிருக்குன்ட்டு. ஸோ நான் வந்து இந்த பொசிஷனை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால நான் க்ளோஸ் பண்ணுறேன், ஏன்னா கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகிட்டே வருது. ஸோ பேசிக்காக வந்து அந்த செல் ப்ரெஷர் கம்மியாகிறத நான் வந்து பார்க்குறேன். மேபி இங்கே ஒரு வீக் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கம்மியாகலாம் அந்த ரேஞ்சை தொட்டுட்டு. ஸோ அந்த லக்குக்கெலாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஸோ நான் வந்து கிளியராக மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஷார்ட் பொசிஷன். ஸோ இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. $185 வந்து இதில் ப்ராஃபிட். இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சார்ட்டை கிளியராக பாருங்கள். நான் வந்து இந்த டியூரேஷன் காட்டுறேன் ஸ்கேலில். ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கேண்டிலில். ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் பார்த்தோன்னா 44 bars, ஈச் பார் வந்து 1 hour. ஸோ 27 bars, 1 day 3 hours. ஸோ டோட்டலாக வந்து 27 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இந்த ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது ப்ராப்பராக ஒரு ஸ்விங் ட்ரேட். இதையும் நம்ம எக்ஸல் எழுதிக்கலாம். ஸோ 16th இந்த ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருந்தோம், ஆனால் 1 day கழிச்சு 17th தான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம். CFX USDT பேர் மறுபடியும் ஷார்ட் பொசிஷன் தான், ஏன்னா பேர் மார்க்கெட். என்ட்ரி வந்து 0.32, அதோட பொசிஷன் சைஸ் வந்து 8700, நோஷனல் வேல்யூ 2775, ஸ்டாப் லாஸ் வந்து 0.36, டேக் ப்ராஃபிட் வந்து 0.29 சம்திங். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.30. அப்புறம் ஃபீ வந்து போத் வேஸில் ஆல்மோஸ்ட் $2-3 மேலே வந்துருச்சு, இல்லை தப்பாக இருக்குது. அப்புறம் $192.
அப்புறமேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் அந்த ட்ரேடை எடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபைனல் ட்ரேட் போகலாம். இப்போது அடுத்த ட்ரேட் ஃபைனல் ட்ரேடுக்கு வந்து இன்னொரு வாலட்டைலான பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் அதே தான் 24 hours சேஞ்ச்லேயும் வால்யூம்லேயும் பார்க்குறேன். ஸோ வால்யூம் அதிகமாக லீனாக இருக்கனால நான் லீனாக பேரை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேருமே பார்த்திங்கன்னா சேம் அதே தான். நான் இப்போ வந்து இந்த பேரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரேடிங் வியூவில். ஸோ லீனா USDT, Binance perpetual contract. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போய்ட்றேன். ஸோ இப்போ 6 hours பார்த்தீங்கன்னா அந்த லாங் வீக் கேண்டில் உங்களுக்கு கிளியராக தெரியுதுல்ல. ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ரேலி போயிருக்கு. ரேலி போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்து புஷ் பண்ணியிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஃபியூரி AB ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வந்து நான் பப்ளிக்காகவே கொடுக்குறேன். இன்னும் ஃபைனல் ஆகலை, அதனால நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணல. இன்னுமே நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும் இந்த இண்டிகேட்டரில். இதை வச்சு வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜென்ஸுமே தெரியுது. கீழே வந்து ஃபியூரி Bயில் இந்த ட்ரெண்ட் வேவ் வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது, மேலே ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது. நான் ஒன்றுமே கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடம். ஸோ வந்து மொமெண்டம் ப்ரைஸில் அதிகமாகுது, பட் ஆனால் ஆசிலேட்டரில் வந்து மொமெண்டம் கம்மியாகிறது நல்லா தெரியுது. ஸோ வந்து மொமெண்டம் கம்மியாகுது, பட் ஆனால் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னா அங்கே வந்து எக்ஸாஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் அதனால் இங்கேயும் ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்க போகிறேன். லாங் ட்ரேட் எடுக்கலாம், பட் மார்க்கெட்டே டவுனாக இருக்கனால நான் கண்டிப்பாக ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து வின்னிங் ட்ரேட் இப்போ வேணும். ஸோ நான் வந்து ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் காம்பவுண்டிங் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்ட்டு. நம்ம எவ்வளோ கம்மியான காஸ்ட்டில் ஆரம்பித்தோம், இப்போ வந்து ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அதிகமாக வரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதில் இருக்க ப்ராஃபிட்ஸும் சேர்த்து ட்ரேட் பண்ணுறதுனால தான். ஸோ நான் அந்த ட்ரேட் எடுத்துட்டேன், வெறும் டைவர்ஜென்ஸ் வச்சு மட்டுமே எடுத்திருக்கேன். பட் ஆனால் நாம் இங்கேயும் ட்ரெண்ட் லைன் வரையணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். எதுக்கு? டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதை நாம் பார்க்கணும். நீங்கள் பாட்டுக்கும் பிளாங்காக வந்து 1% வந்து ஸ்டாப் லாஸ், 1%ல் வந்து டேக் ப்ராஃபிட் இப்படிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரிகர் ஆகிடும் ஒரு வாலட்டைலான மார்க்கெட்டில். ஸோ நான் அதே தான் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ஹையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்ளி வந்து இந்த சப்போர்ட்டை வந்து அதுக்கு கீழே இருக்க சப்போர்ட்டை நம்ம வந்து டேக் ப்ராஃபிட்டாக வச்சுக்கலாம். ஏதாவது மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். ஸோ ஐடியலாக ஒரே செட்டப்லேயே இருக்கக்கூடாது, மார்க்கெட்டில் சேஞ்சஸ் அதிகமாக வரும். அந்த மாதிரி இதுலேயும் எதாவது வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம என்ட்ரியை மாற்றிக்கலாம். எங்கே டேக் ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லை எங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கிறோமோ அதையுமே மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் லோவை வந்து நான் வந்து டேக் ப்ராஃபிட்டாக வச்சுக்கிறேன், $465. ஸோ ஏன்னா அது அவ்வளோ மேலே போயிருக்கு, அதனால் வந்து இது பர்சன்டேஜ் ஆஃப் மூவ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த லைன்லேயே க்ளோஸ் பண்ணால் கூட எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி $80 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா வந்து மூவ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ நேரம்லாம் ஆகலை. இப்போ இந்த ட்ரேட் எடுத்து ப்ராப்ளி ஒரு 10-15 minutes தான் இருக்கும். இங்கே ஃபண்டிங் ரேட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே. ஸோ இந்த ஃபண்டிங் ரேட் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 0.7 -0.7 இருக்குது. ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து $526 அப்புறம் இன்டூ லெவரேஜ் 8x, ஸோ $4145 இல்லை 0.7% வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் ரேட் போட்டுருவாங்க. அது போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து $35 வந்து வெட்டியாக நம்மள்ட்ட வந்து எடுத்துருவானுங்க. ஏன்னா மைனஸில் இருக்குன்னா ஷார்ட் பொசிஷனில் தான் எடுப்பாங்க, ப்ளஸில் இருந்தால் லாங் பொசிஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணோம். ஸோ 26 minutesக்குள்ளே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வி இன்கர் லாஸ் ஆஃப் -$36. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ண போகிறேன். இன்னும் 11 minutes தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பொசிஷனை ரொம்ப ஏர்லியாகவே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் க்ளோஸ். இது வந்து ஃபண்டிங் ரேட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க இந்த இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மைனஸில் இருந்தால் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து லாங் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்தவுடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபண்டிங் ரேட் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுச்சு. பட் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து ப்ரைஸ் நாம் வந்து வரைஞ்ச ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனில் தான் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்த ஃபண்டிங் ரேட்டுமே அதிகமாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா லாங் ட்ரேட் அதிகமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இப்போ ஷார்ட் ட்ரேட் எடுப்பாங்கங்கிறதுக்காக ஷார்ட் ட்ரேடுக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த ஒரு சினர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ
இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட ஓவர்வியூவாக நான் வந்து இப்போ என்னென்ன பண்ணோம், இது எப்படி அடுத்தது வருங்கிறத நான் சொல்கிறேன். இதையும் நம்ம எக்ஸல் எழுதிக்கலாம். ஸோ 31st May இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸ்கேல்ப் ட்ரேட் தான். 31st May க்ளோஸ் பண்ணியாச்சு. லீனா USDT பேர், ஷார்ட் பொசிஷன் 0.02 என்ட்ரி, அதோட பொசிஷன் சைஸ், அதோட நோஷனல் வேல்யூ, அதே மாதிரி இதோட வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 0.025, அதோட டேக் ப்ராஃபிட், அப்புறமேலு ஃபீ, அப்புறமேலு அதோட ப்ராஃபிட் $127. இதுவும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் எடுத்துருந்தோம். அதே மாதிரி ஃபண்டிங் ரேட்னால தான் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ சம்மரி பார்த்திங்கன்னா 4 ட்ரேட் எடுத்திருந்தோம். 4 ட்ரேடில் $433 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இது வந்து 205% ரிட்டர்ன் ஆன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த அமௌண்ட்லனா $210, அதாவது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து. இதே நம்ம இனிஷியல் அமௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா $100 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து $647 டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்குது. அது பார்த்திங்கன்னா 547% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். $100 5 மடங்கு, ஆல்மோஸ்ட் 5.5 மடங்கு ஆக்கியிருக்கோம். இது ஏன் இப்படி வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போய் இப்போ அப்படியே அதிகமாகுதுன்னா 2 ரீசன். ஒன்று வந்து நம்மளோட அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகிட்டே வருது. ஒன்று ஏன்னா காம்பவுண்ட் ஆகுதுன்னா நம்ம ப்ராஃபிட் ப்ளஸ் நம்மளோட இனிஷியல் கேபிட்டலையும் அப்படியே சேர்த்து ட்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ வந்து நம்மளோட பொசிஷன் சைஸும் அதிகமாகுது, அதனால் ப்ராஃபிட்ஸ் வரதும் அதிகமாகுது. அப்புறம் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடு வந்து எடுத்தோம். ஸ்விங் ட்ரேடில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வருது. ஏன்னா நம்ம வந்து ஹையர் மூவுக்கு வந்து வெயிட் பண்ணுறோம். ஒரு 1 டேக்கு மேலே வந்து வெயிட் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஏன்னா மூவ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றியாவது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இல்லை அதை வச்சு ட்ரேட் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.